உங்க வீட்ல இறை வழிபாடு செய்யற அந்த பூஜை ரூம்ல இருக்கிற பெல்லுக்கு பின்னாடி என்னென்ன மிராக்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கந்த புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, மணி ஓசை அடிக்கிறதுனால உங்களோட பாவங்கள் விமோசனம் நிவர்த்தி ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. கோயிலுக்கு போய் நீங்க பெல் அடிக்கும் போது உங்க பாவங்கள் விமோசனம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மணிகள்லயே கோயில்ல போய் நம்ம பெல் அடிக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன, சயின்டிபிக் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய சரௌண்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த பெல் அடிக்கும் போது உங்க பிரெயின் ஆனது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி அதோட ஆக்டிவிட்டி ரைட் டு லெஃப்ட் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களோட நெகட்டிவிட்டி அப்படின்றது டோட்டலா ரிமூவ் ஆகும். அதே மாதிரி புராணங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெல் அடிச்சு நம்ம இறைவன் கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை கொடுக்கும் போது காது கொடுத்து கேட்கறதா இறைவன் கேட்கறதா ஐதீகம் சொல்லப்படுது. வீட்டுல பூஜை ரூம்ல நீங்க யூஸ்வலா பெல் யூஸ் பண்ணுவோம். அந்த பெல் சவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷா இருக்கக்கூடாது. ரொம்ப மைல்டா ஒன் சைட் ஆஃப் த பெல்ல தான் நம்ம ஆக்சுவலா ஷேக் பண்ணும். அந்த மைல்டு வைப்ரேஷன் தான் உங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கிற பாசிட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். ரொம்ப ஹார்ஷா போட்டு நம்ம பெல் அடிக்கும் போது என்ன ஆகுனா இரிட்டேட் ஆகும். இப்ப வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஜென்ரலா ரொம்ப அமைதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பெல்ல வச்சு நம்மளோட முன்னோர்கள் எப்படி சயின்டிபிக் ரீசன்ஸை ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.